இது என்ன கொஸ்டின் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி கேஸ் அண்ட் தி வால் ஆஃப் தி கண்டெய்னர். ஒரு கண்டெய்னருக்குள்ளே கேஸ் மாலிகுல்ஸ் நிறையா இருக்குது. அதில் அந்த கேஸ் மாலிகுல்ஸ்னால கண்டெய்னரில் என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லணும், அந்த கண்டெய்னர் என்ன ஷேப்பில் இருக்குது, அதோடய சைடெல்லாம் எப்படி இருக்குது, மாலிகுல்ஸோட நேச்சர் எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்லணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இப்போ மோனோ அட்டாமிக் கேஸ் எடுத்துக்க போகிறோம். மோனோ மீன்ஸ் ஒன். அப்போ ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிற மாதிரி கேஸஸை கேஸ் எடுக்க போகிறோம். n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்க போகுது. அப்போது ஒரு கியூபிக்கல் கண்டெய்னர் எடுத்துகிட்டோம். அந்த கண்டெய்னரோடைய சைடோடைய லென்த் L. அப்போ எல்லா சைட்ஸுமே Lல தான் இருக்கும். அதோடைய மாஸ் M. ஒவ்வொரு மாலிகுல்ஸோடைய மாஸும். ஸோ n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் படி அது எல்லாமே ரேண்டம் மோஷனில் இருக்கும், கொலைட் ஆகிக்கிட்டே இருக்கும், வால்ஸ் கூடயும் பக்கத்தில் இருக்க மாலிகுல்ஸ் கூடயும் ஜிக்ஸாக் மூமெண்ட்டில் இருக்கும் அப்படிலாம் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த நேச்சர்ஸ் எல்லாமே இதுக்கும் இருக்குது. இதோடைய வெலாசிட்டி வந்து v வெக்டார் இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஸோ வெக்டாரில் வந்துட்டாலேயும் அதோடைய காம்பனன்ட்ஸ் இண்டிகேட் பண்ணியே ஆகணும். ஸோ 3 டைமென்ஷன்னா vx, vy அண்ட் vzன்னு எடுத்து போகிறோம். இப்போது உங்களுடைய கண்டெய்னரோடைய ரைட் சைடு வாலை மட்டும் மாலிகுல்ஸ் ஹிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இது எலாஸ்டிக் நேச்சரில் இருக்குன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம், போய் மோதின ஸ்பீட்லேயே ரிட்டர்ன் பேக் ஆகும். ஸோ நம்ம பாலை தூக்கி வாலில் இருந்தோன்னா என்ன ஸ்பீடில் போகுதோ அதே ஸ்பீடில் வருதுல்ல, அதே மாதிரி எலாஸ்டிக் கொலிஷனில் இது இருக்குது. ஸோ அப்போ அந்த காம்பனண்ட் என்ன ஆகுது, போன டைரக்ஷன்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வர்றதுனால காம்பனண்ட்டோட சைனு சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னது, pxன்னு இண்டிகேட் பண்ணுவோம். அதோடைய வேல்யூ mv, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தான் உங்களுடைய மொமெண்டம். அப்போ pxோடைய வேல்யூ -mvx -mvx. ஏன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் உங்களுடைய சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே ரிவர்ஸில் வருது. அப்போ mvxன்றது இனிஷியல், ஆப்போசிட்டில் வரதுனா -mvx. ஸோ ஃபைனல் அப்போ என்னது -mvx மைனஸ் இனிஷியல் mvx. அப்போ 2mvx அப்படின்றது தான் உங்களுடைய சேஞ்ச் இன் மொமெண்டம். மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து நம்ம பாசிட்டிவாகவும் எழுதிக்கலாம். ஸோ 2mvxன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ அதோடைய வால் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல, அந்த சிலிண்டருக்கு அதோடைய ஏரியா வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போது சர்டன் வால்யூமில், அதாவது ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் N/V. ஸோ அப்போ ரைட் சைடில் ஹிட் ஆகிற அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் எவ்வளோ இருக்கும், அதில் ஆவரேஜாக பார்த்தோன்னா பாதி போய் மோதுதும். ஸோ அதனால் n/2 × Vயாக இருக்கும். ஸோ வால்யூம்னா என்னது, ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது என்னது, வெலாசிட்டி இன்ட்டு டைம் டேக்கன். அப்போ அதோடைய வேல்யூ என்ன போட்டுக்கலாம், n/2 avx × ΔTன்னு போட்டுக்கலாம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் அந்த எல்லா மாலிகுல்ஸ்க்குமே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அந்த ரைட் சைடு ஹிட் ஆகிறது இன்ட்டு சேஞ்ச் இன் மொமெண்டமோடைய வேல்யூ. ஸோ அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ΔPயோட வேல்யூ எழுதியிருப்பாங்க, avx² mn ΔT. ஸோ அப்போ நியூட்டன் செகண்டில் அப்படி நம்ம என்ன எழுதிக்கலாம், சேஞ்ச் இன் மொமெண்டமை ஃபோர்ஸ்னால தான் வருது. ஸோ அப்போது F = ΔP/ΔTன்னு போட்டுக்கலாம். ஸோ ΔP அண்ட் ΔT ரெண்டு வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ΔT ரெண்டு டேர்ம்லேயும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ ரிமைனிங் avx² mn மட்டும் இருக்கும். ஸோ அப்போ ப்ரெஷரோட டெஃபினிஷன் என்னது, ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா தான் ப்ரெஷர் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபோர்ஸ் தான் இப்போ மேலே கால்குலேட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை ஏரியா போட்டோம் அப்படின்னா mnvx². அப்போ டோட்டலாக எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதோடைய வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்போ அது எப்போயுமே சேமாகவும் இருக்காது, ஏன்னா இங்கே ஆவரேஜ் வெலாசிட்டின்னு வந்துருச்சு. ஸோ அப்போது அந்த ஆவரேஜ் வெலாசிட்டியை vx² தி பார் அப்படின்ற ஆவரேஜ் வெலாசிட்டியால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் நார்மல் வெலாசிட்டியை. அப்போ p = mnvx² தி பார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே கிராவிட்டி அப்படின்றது உங்களை மாலிகுலில் ஆக்ட் ஆகலை அப்படின்றது மாதிரி கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அதையும் சேர்த்து எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டாக மாறும். ஸோ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் சேமாக தான் இருக்கும். ஸோ vx பார் = vy பார் = vz பார் அப்படின்னு போட்டு மூணையும் ஆட் பண்ணுறது தான் உங்களுடைய ஆவரேஜ் வெலாசிட்டியோட வேல்யூ. அப்போ 3vx² பாருக்கு அது ஈக்குவல். அப்போது vx² பார் = 1/3 v² பார். ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா பியோட வேல்யூ என்னவா கிடைக்கும், ப்ரெஷரோடைய வேல்யூ 1/3 mn v² பார்.
ஸோ இதுதான் உங்களுடைய ஆக்சுவல் ப்ரெஷர் உங்கள் கேஸ் மாலிகுல்ஸ் மேலே ஆக்ட் ஆகிறதா இருக்கும். Audio Jungle.